குரு கேது இணைவதை நன்றாக சொல்லுகிறார்கள். பணம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. குரு ராகு சேர்ப்பது பணம் வராது, சண்டால யோகம், கீழ்நிலை அமைப்புகளை செய்ய வைக்கும். இந்த குரு நல்லவன், மேன்மையானவனை ராகு சேரும்போது கீழானவனாக ஆக்கிறார் என்கின்ற குருவின் எதிர்த்தன்மையாக ராகுவின் சேர்க்கை செய்வது என்றால் குருவை நல்லவனாகவும் மேலும் மேலும் நல்லவனாகவும் மேலும் மேலும் பணத்தை கொடுப்பவனாகவும் ஆக்கக்கூடிய கேதுனா ரெண்டுக்கும் ஆப்போசிட்டா வருதே. அப்ப ஏன் கேதுவை நம்ம இவர்னு சொல்லணும், பாவர்னு சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு எந்த இடங்களில் கேது யார் யாருடன் சேர்ந்திருக்கிறாரோ அவைகளை எல்லாம் கவனித்து ராகுவை போல எந்த ஒரு கிரகத்தின் சப்த கிரகங்களின் சூரியனை சந்திரனை தவிர்த்து, சூரியனையும் சந்திரனையும் அவர் பீடிக்கின்ற, ஏன்னா சூரியன் சந்திரன் தானே நமக்கு ஒளி கிரகம், அங்கே தானே இருள் வருகிறது. சூரியனையும் சந்திரனையும் தவிர்த்து பஞ்சபூத கிரகங்களில் 5 கிரகங்களோடு கேது சேரும்போது அந்த பஞ்சபூத கிரகங்களின் தன்மைகள் நல்ல விதமாக வளர்கின்றன. 7ஆம் இடத்தை ராகு கெடுப்பார். ஆனால் அவருடைய எதிர்முனையில் இருக்கக்கூடிய கேது இந்த இடத்தில் புத்திசாலித்தனத்தை கொடுத்து புதனுடைய அத்தனை காரகத்துவங்களும் இந்த இடத்துல வளருது. கேதுவன் இருப்பார். இதைத்தான் ஞானக்காரகன்னு சொன்னாங்க. ஞானம் என்பது என்ன? அறிவு தானே. ஆகவே எதையும் கேது ஒரு சுபராகவே ஜாதகத்தில் செயல்படுகிறார் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்த்திருக்கிறேன். சூட்சுமவலு செவ்வாயும் சனியுமே முதல் பாவர்கள். இந்த செவ்வாயும் சனியும் முதல் பாவர்கள் என்கின்ற நிலைமையில் இந்த செவ்வாயுடன் கேது சேருவது, சனியுடன் கேது சேருவது இந்த செவ்வாயின் அவசர குடுக்கைத்தனத்தை, முரட்டுத்தனத்தை மாற்றி விவேகத்தாகவும், சனியின் பாவத்துவத்தை மாற்றி சனி தேவையில்லாத அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த சனி கேதுவோடு சேரும் பொழுது தேவையானதை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஞான அமைப்புகளையும் ஆன்மீக அமைப்புகளையும் கொடுக்கிறார் என்பதை உணர்ந்துதான் நான் சூட்சுமவலு என்று சொன்னேன்.